வெல்கம் டு குணாஸ் கிச்சன். இன்றைக்கி சேனக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 1/2 கிலோ சேனக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தோலை நீக்கிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். ரொம்ப பொடுசாக கட் பண்ணாமல் இந்த சைஸ் கட் பண்ணாலே போதும். குழைய விட்டுறக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் வெந்தாலே போதும். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நான் வேக வைக்கிறேன். குழஞ்சிருச்சுன்னா காய் நல்லா இருக்காது. அதனால நம்ம பாதி வெந்தோடனே ஒரு 5 மினிட்ஸ் வெந்தோடனே நம்ம இறக்கிட்டு தண்ணியை நம்ம இருத்து வச்சுக்கலாம். இப்போ காய் வெந்துருச்சு. தண்ணியை இருத்து வச்சுட்டு நம்ம அரைக்கிறதுக்கு மசாலா அதுக்குள்ளே ரெடி பண்ணிக்கலாம். மசாலாவுக்கு தேவையானது 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், 4 காஞ்ச மிளகாய், 1 தக்காளி, 1 ஸ்பூன் சோம்பு. வேணும்னா நீங்கள் பூண்டு சேர்த்துருக்கலாம். நான் பூண்டு சேர்க்கலை. நம்ம தக்காளி சேர்க்குறனால தண்ணி ஊற்றாமல் தக்காளியை கட் பண்ணிவிட்டு அரைச்சாலே போதும். தண்ணி சேர்க்காமே அரைச்சிக்கலாம். நான் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் 10 எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நமக்கு ஹீட் ஆயிடுச்சு. நம்ம தண்ணி ஈர்த்து வச்சுருக்க காயை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே நம்ம எடுத்துட்டு இந்த மசாலாவோட அந்த காயை போட்டுக்கலாம். இது சாம்பார் சாதத்துக்கு, மோர் குழம்புக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த காயை ட்ரை பண்ணி பாருங்கள். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் உப்பு. ஏன்னா நம்ம வேக போடுறப்பவே உப்பு சேர்த்துருந்தோம். வாணலியில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகுளுந்தம் பருப்பு போட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம காயை மசாலாவோடு போட்டிருக்கோம்ல, அதை நல்லா பெசரி விடணும். நல்லா பெசரி விட்டுட்டு அப்போ தான் காய் மசாலாவோடு சேரும். அதனால் நல்லா பெசரி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த காயை போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கினாலே போதும். நமக்கு சேனக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிரும். இறக்கும் போது கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சேனக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.